ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடில் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் மைக் ரெடி பண்ணிட்டேன். நம்ம பேசும்போது கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம மணி 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 அப்படின்ற டாப்பிக்கில் பணம் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா மணின்ற பொறுத்தவரையிலும் இன்னொரு விஷயம் இருக்குது. மணியில் என்ன அப்படின்னா, மணியை நம்ம வெளிலேருந்து கடன் வாங்குவோம். ஒரு சில பேர் நான் லைஃப்பில் கடனே வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லைஃப் ஃபுல்லாக கடன் வாங்காமே இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. லைஃப்பில் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்போ கடன் வாங்கி தான் ஆகணும். சரி, ஓகே. இந்த கடனை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா, கிரெடிட் பில்டிங் அப்படிம்பாங்க. கிரெடிட் பில்டிங். இந்த கிரெடிட் பில்டிங் எப்படி பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கார். அவர் நான் எங்கேயுமே என்றைக்குமே எப்பயுமே கடன் வாங்கினதில்லைன்னு சொல்கிறாரு. அவர் அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு இன்னொருத்தர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் உனக்கு கடன் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட கேட்கல அவர். திடீர்னு அர்ஜென்ட், அவருக்கு 2 லட்சம் தேவைப்படுது. அந்த அர்ஜென்ட்டை கூட அவருக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லை. இவர் கொடுப்பாருன்ற நம்பலை. ஏன் அப்படி நம்பலைன்னா, கிரெடிட் பில்டிங் பண்ணலைன்னு அர்த்தம். ஏன் பேங்க்லேயே கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் உண்மையாலுமே கிரெடிட்டை வாங்கி விற்று கரெக்டாக பே பண்ணுறீங்களா இல்லையா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னே ஒன்று வருது. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிரெடிட் ஸ்கோரில் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை மாற்றும். திடீர்னு அவசரத்துக்கு தேவையான விஷயத்த செய்யலாம். நான் நேற்று ஒரு புது விஷயம் பார்த்தேன். நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சுன்னா காட்டவே காட்டாது. அதுவும் ஐசிஐசிஐயில் டெபிட் ஆச்சுன்னா மெசேஜ் மட்டும் வரும். அதை வச்சு தான் ஐசிஐசிஐயில் டெபிட் ஆகிடுச்சுன்னே தெரியும். ஆனால் அது மெசேஜ், அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ட்ரான்சாக்ஷனில் காமிக்கலை, எதுவுமே காமிக்கலை. நான் பார்த்து ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. என்னடா அது ஒன்றுமே காமிக்கலையே. நான் இன்றைக்கும் பார்த்தேன், நேற்றும் அஃபெக்ட் ஆகலை. 3 days கழிச்சு தான் ஐசிஐசிஐயில் அஃபெக்ட் ஆகுமா. இப்போ எவ்வளோ சைலண்ட்டாக வன்முறையாக வச்சுருக்காங்க பாருங்கள். நமக்கே தெரியாது காசு போயிடுச்சா இல்லையா, உடனே எஃபெக்டே ஆகாது. அது மாதிரி நம்ம பே பண்ணாலும் எஃபெக்ட் ஆகாது. உடனே நான் காசு பே பண்ணிட்டேன்னு பேங்க்லலாம் சொல்லிவிடும். 3 நாள் கழிச்சு தான் போகும். ஏன்னா இந்த 3 நாள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்மளை சோதிக்கிறதுக்காகவே தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரில. இந்த கிரெடிட் கார்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி பே பண்ணிட்டேன்னா உடனே, இன்றைக்கி ஏதாச்சும் வாங்கிட்டேன்னா உடனே இன்றைக்கி பே பண்ண ட்ரை பண்ணுவேன். 0 காமிக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணாலும் காமிக்கும். நாளான்னைக்கு ட்ரை பண்ணாலும் காமிக்கும். அடுத்த நாள் தான், 3ஆம் நாள் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஏன் 3 days வச்சுருக்காங்க? ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கே 3 days, செலவு பண்ணிட்டேன்றதை காமிக்கிறதுக்கே 3 நாள். அதுக்கப்புறம் தான் நான் பே பண்ண 6 நாள். நான் பே பண்ணதுக்கப்புறம் நான் பே பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு 3 நாள் எடுத்துப்பாங்களாம். இது என்ன நியாயம்? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம அதை தான் வச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் ஒரு சில பேங்க்லலாம் இருக்குது. இது என்னென்னா ஐசிஐசிஐ பேங்க். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் டேரெக்டாக ஓப்பனாகவே சொல்லுவேன். ஏன்னா உண்மையாக தானே ஓப்பனாகவே சொல்லலாம். 3 days செட்டிங். இந்த 3 days செட்டிங் எஃபெக்ட்ன்றது அட்லீஸ்ட் 1 day கொடுக்கலாம். 1 day கொடுத்தா தான் உண்மையாலுமே வந்திருக்கா இல்லையா எல்லாம் தெரியும். அப்போ உடனே கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாம் 3 days கழிச்சு எஃபெக்ட் ஆச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ இது கிரெடிட் பில்டிங் பண்ண உங்களுக்கு என்னென்னா, கிரெடிட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். இந்த கிரெடிட் ஸ்கோரில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். பேங்க்கில் ஏதாச்சும் உங்களோட ஆதார் கார்டோ ஃபோன் நம்பரோ போட்டு கிரெடிட் ஸ்கோர் எடுத்தாங்கன்னா, ஓடிபி உங்களை கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பேங்கிங் ப்ரைவேட் செக்டரில் எடுக்கும்போது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறையும். ஏறுறதுக்கு பதிலாக குறைஞ்சிட்டே வரும். 800 900 மேக்ஸிமம் 900 தான் நினைக்கிறேன். இந்த கிரெடிட் ஸ்கோர் ஏற என்ன ஆகும்னா பயங்கரமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. அவர் கடனே வாங்கினது கிடையாது. திடீர்னு போய் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பர்சன் இருக்கார். அவர் ஊர் ஃபுல்லாக கடன் இருக்கும்.
அவர் என்ன பண்ணுவார்னா கடனை திருப்பி திருப்பி கட்டிடுவார். அவங்கள்ட்டேருந்து வாங்கி இவங்கள்ட்டேருந்து வாங்கி எக்ஸ்சேஞ்சு முறையில் பண்டமாற்று மாதிரி அங்கே இங்கேன்னு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவார். அவர் என்னன்னா மேனேஜ் பண்ணும்போது அவரை நம்பி எல்லாருமே காசு கொடுப்பாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா 10 நாள்லேயே கொடுத்துருவாருன்னு வாங்குவார். 15 நாள் ஆனால் கூட திருப்பி கொடுத்துருவார் வட்டியோட. அப்போ என்னாங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்பி கொடுப்பாங்களான்ற நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை தான் கிரெடிட் பில்டிங். இப்போது கிரெடிட் பில்டிங் பண்ணணுமா எனக்கு அவசியமான நிச்சயமாக அவசியம். என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நிச்சயமாக கிரெடிட் பில்டிங் பண்ணணும். என் நண்பரே ஒருத்தர் 5 lakh rupeesனு ஒன்று ட்ரை பண்ணார். நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் லைஃப்பில் 30 வருஷமாக ஒரு காசை கேட்டதில்லை. திடீர்னு 5 லட்சம் வரணுன்னும் போது கொடுக்க முடியாதுன்ட்டான். ஏன்னா அவர் ஏற்கனவே 1000 ரூபாய் 500 ரூபா 50,000 20,000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாருன்னா எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் அவர் காசே வாங்கினவர் கிடையாது. திடீர்னு கேட்குறாரு. சொந்த வீடு எல்லாமே இருக்குன்னா கூட நம்ம கொடுக்குறதுக்கு அதெல்லாம் அந்த நம்பிக்கை வரல. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரெடிட் பில்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பீப்புள் வந்துடுவாங்க. அதை தான் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் கிரெடிட் கார்டு வாங்க, கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுங்கம்பாங்க. ஆனால் பேங்க்கில் கிரெடிட் கார்டை நீங்கள் ஒரு டெபிட் கார்டு மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பேங்க்கில் 10,000 இருக்கா, அதுதான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களா, அவ்வளோதான் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணணும். தயவுசெய்து அதுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 10,000 இங்கே வந்தோடனே 2 நாளில் 3 நாளில் 1 நாளில் எஃபெக்ட் ஆனோன்னே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாது இம்மீடியட்டாக கிரெடிட் கார்டில் பண்ணிவிடுங்க. அதான் 60 நாள் இருக்கே அப்படின்னு பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொன்று கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ண நான் காசு கொடுத்துட்றேன்னு யாராச்சும் சொல்லுவாங்க. தயவுசெய்து கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணாதீங்க. அவங்க எந்த ஜென்மத்துலேயும் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கன்னு என்னோடய சொந்த அனுபவம். நீ தான் கிரெடிட் கார்டு வச்சுருக்க போட்டுரு நான் காசு கொடுக்குறேம்பாங்க. இது வரையிலும் அந்த மாதிரி நான் ஏகப்பட்ட லாஸ் பார்த்துருக்கேன். காசு கொடுக்கல அவங்க. காசு கேட்டால் நம்ம ஃபோனே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. அதுனால் இருக்கணும், மற்றவங்க அதை தெரிஞ்சிக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்றதே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி கிரெடிட் கார்டை வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்க, பேமெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒய்ஃபோ இல்லை குழந்தைங்களோ எக்ஸ்ட்ரா கேட்டால் கிரெடிட் கார்டில் பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்றத தெளிவுபடுத்திடுங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டு பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட அமௌண்ட்டு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் ஃபோன் வாங்குறீங்கன்னா இஎம்ஐயில் போகிறீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐக்கு நீங்கள் பே பண்ண 15,000 ரூபாய் பே பண்ணணும். 15,000 ரூபாய் ஃபோனே வாங்கியிருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்தா வித் லேட்டஸ்ட்டு மாடலோடு வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டு, ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், பண்ணணும் அப்படின்னா அப்போ கிரெடிட் வாங்கி தான் ஆகணும். சேர்த்து வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த 15,000 கொடுத்து இந்த ஃபோனை வாங்கிட்டீங்க, 10,000 ஃபோனை 15,000 இஎம்ஐயில் ஏதோ ஒன்று போட்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அது மூலமாக 40,000 50,000 சம்பாதிக்கலாம். அப்படின்னும்போது அந்த 5,000 ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கிரெடிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸை இன்ஸ்டண்ட்டாக பூட்டப் பண்ணுறது. பூட்டிங் எ பிஸ்னஸ், அதுக்கு தான் கிரெடிட்டு. பூட்டிங் யுவர் லைஃப் ஸ்டைல். பூட்டிங் ரீபூட் கிடையாது, பூட்டிங் யுவர் லைஃப் ஸ்டைல். ரீபூட்டுன்றது வேறு, பூட்டு வேறு. ஏன்னா பூட்டிங் யுவர் லைஃப் ஸ்டைல்னால் திடீர்னு உட்காந்துருக்கீங்க, சோகமாகவே உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பண்ண முடியல, ஏதோ ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறீங்க. அதை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூல்ஸ், சர்வீஸ், ஏதோ ஒன்று எதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கிரெடிட் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டூல்ஸ் வாங்கும்போது வேலை சுலபமாக முடிஞ்சிடுது. சென்னை பாஷையில் சொல்லப்போனால் வேலை இவ்வளோ சுலுவாக இருக்கும்னு நம்ம பார்க்கலையேம்பாங்க. சுலுன்ற வார்த்தை ஒரு ஆக்சென்ட்டு சென்னையில் சொல்லுவாங்க. இவ்வளோ சுலுவாக இருக்குது அப்படிம்பாங்க. ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். கிரெடிட் வாங்குங்க, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள், 100% யூஸ் பண்ணுங்கள். இருக்க காசை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெபிட் கார்டில் காசு இருந்தால் 10,000 இருந்துச்சுன்னா 10,000, 50,000, 50,000, 1 லட்சம், 2 கோடி, 2 கோடி கிரெடிட் கார்டில் இருக்கா, அதை பண்ண போகிறீங்களா? டெபிட் கார்டில் இருக்கா, அதை பண்ண போகிறீங்களா? கிரெடிட் கார்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது. லட்சத்தில் தான் லிமிட் இருக்குது. 10 லட்சம் 15 லட்சம் இருக்கும் போல், எனக்கு கரெக்டாக தெரில.
ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்க போகிறீங்கன்னா இஎம்ஐயில் தயவு செய்து போடாதீங்க. இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து உங்கள் பணத்தை நிறைய ஆக்கிடும். அதுக்கடுத்தது நாளைக்கு நம்ம புது விஷயம் கற்றுக்கலாம். இந்த கிரெடிட் பில்டிங் பற்றி, இந்த இஎம்ஐ பற்றிலாம் வந்து நாளைக்கு வந்து புதுசாக நிறையா சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஃபினான்ஷியல் தொடரும். ஃபினான்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க தேவை என்று அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் பேசுகிறேன் ஃபினான்ஸை பற்றி. மற்றும் நன்றி.